வணக்கம், நான் மகாலட்சுமி. மூன்றாம் பருவத்தில் நான் எடுக்க போகும் பாடம் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ். அதில் யூனிட் 1ல் நம்ம பார்க்க போகிற பகுதி செமிகண்டக்டர் அண்ட் டயோட்ஸ். இன்று முதல் பகுதியாக நாம் பார்க்க போவது செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், செமிகண்டக்டர் டெஃபினிஷன், அதனுடைய கிளாசிஃபிகேஷன், அதனுடைய பிரிவினை, இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா என்ன, எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா என்ன. செமிகண்டக்டர்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டத்துடைய ஸ்ட்ரக்சரை பற்றி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்குவோம். ஆட்டம்ஸ் அப்படின்னா என்ன, எப்படி ஒவ்வொரு வீடு கட்டுறதுக்கு செங்கல் வேணுமோ அதே மாதிரி ஒரு மெட்டீரியலை உருவாக்குறதுக்கு ஆட்டம்ஸ் வேணும். ஆட்டம்ஸ் அப்படின்னா அணு. அணுல 2 பகுதி இருக்கு, ஒன்று நியூக்ளியஸ், இன்னொன்று எலக்ட்ரான்ஸ். நியூக்ளியஸ் அப்படிங்கிறது உயிர் அணுவின் கரு அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது எதிர் மின் அணு. கார்பன் ஆட்டத்தில் சென்ட்ரல் பகுதியில் நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான்ஸ் இருக்கு, நியூட்ரான்ஸ் இருக்கு. நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வெவ்வேறு ஆர்பிட்ல சுத்திக்கிட்டே இருக்கும். கார்பன் ஆட்டத்தோடைய அட்டாமிக் நம்பர் 6 அப்படிங்கறதுனால மொதல் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் இருக்கு, அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்ல 4 எலக்ட்ரான் இருக்கு. அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்ல 4 எலக்ட்ரான் இருக்கனால கார்பன் ஆட்டத்துடைய வேலன்சி 4 அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்ங்கிறது ஆட்டத்துடைய மையப்பகுதி, சென்ட்ரல் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுல 2 இருக்கு, புரோட்டான்ஸ் இருக்கு, நியூட்ரான்ஸ் இருக்கு. புரோட்டான்ஸ்னா நேர் மின் அணு, நியூட்ரான்ஸ்னா நொது மின்னி. புரோட்டான்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல். நார்மலா நியூட்ரானுடைய மாசும் புரோட்டானுடைய மாசும் சேமா இருக்கும், ஆனா நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. அதனால நியூக்ளியஸோடைய சார்ஜ் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கும். எலக்ட்ரான், எலக்ட்ரான்ங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ்ட் பார்ட்டிகல். அதுக்கு மாசே கிடையாது. அதனுடைய சார்ஜ் புரோட்டானுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அதனாலதான் புரோட்டானுடைய சார்ஜ் நம்ம பாசிட்டிவ்னு படிச்சனால எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்னவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். ஒரு ஆட்டத்துல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் ஈக்குவலா இருக்கும். அதனால ஒரு ஆட்டத்துடைய சார்ஜ் பார்த்தேன்னா நியூட்ரல் ஆயிரும். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவா இருக்கு, நியூட்ரான்ஸ் பாசிட்டிவ், புரோட்டான்ஸ் பாசிட்டிவா இருக்கு. 2 சேரும்போது ஆட்டம் வில் பி நியூட்ரல். எலக்ட்ரான் வெவ்வேறு ஆர்பிட்ல சுத்திக்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம். அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் சொல்றாங்க. நார்மலா வேலன்ஸ் எலக்ட்ரான் 8 இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கும். அப்படி இல்லாட்டினா அது அன்ஸ்டேபிளா இருக்கும். அப்ப அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்க எலக்ட்ரானை 8 ஆக்குறதுக்கு முயற்சி செய்து ஸ்டேபிள் ஆயிரும். இந்த அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் தான் ஒரு ஆட்டத்துடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியையும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் டிட்டர்மின் பண்ணும். அதை வச்சுதான் ஒரு ஆட்டம் கெமிக்கலி ஆக்டிவா இருக்கா, மெட்டலா இருக்கா, நான் மெட்டலா இருக்கா, கேஸா இருக்கா, இல்ல சாலிடா இருக்காங்கிறது தெரியும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்னன்னு இப்ப பார்க்க போறோம். வேலன்ஸ் எலக்ட்ரான் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கு இல்லையா, அதனுடைய எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அதுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இருக்க கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப லூஸா இருக்கும். இப்ப கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் நியூக்ளியஸை விட்டு வெளியில வந்துடும். அப்படி வெளியில வர்ற எலக்ட்ரான்ஸ் ஈஸியா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கலாம். அதனால அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு பேர் என்ன சொல்றாங்க, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்றாங்க. ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுக்கு பேரு கரண்ட். ஒரு மெட்டீரியலை 3 குரூப்பா பிரிக்கலாம், கண்டக்டர், இன்சுலேட்டர், செமிகண்டக்டர். கண்டக்டர்னா கடத்தும் பொருள்னு சொல்லுவாங்க, இன்சுலேட்டர்னா கடத்தா பொருள்னு சொல்லுவாங்க, செமி கண்டக்டர் அப்படின்னா குறை கடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக்டர்ல நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அளவு மைக்ரோ ஓம்ஸ் பெர் மீட்டரா இருக்கும். இப்ப கண்டக்டருக்கு அக்ராஸா ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்கிறதுனால கண்டக்டர்ஸால ஈஸியா கரண்ட் கண்டக்ட் பண்ண முடியும். அதனுடைய எக்ஸாம்பிள் காப்பர், அலுமினியம், சில்வர், கார்பன். இன்சுலேட்டர், இன்சுலேட்டர்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே கிடையாது. அதனால ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும், கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் ஓம்ஸ் பெர் மீட்டர் இருக்கும். இப்ப இன்சுலேட்டருக்கு அக்ராஸா ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லாதனால கரண்டே ஃப்ளோ ஆகாது. அதனால இன்சுலேட்டர்ஸ் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. இன்சுலேட்டருக்கு எக்ஸாம்பிள் வுட், மார்பிள், ஃபியூஸ்டு குவார்ட்ஸ். செமிகண்டக்டர், செமிகண்டக்டர்ல கொஞ்சோண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல.
அதனால நார்மலா அது கண்டக்ட் பண்ணாது. ஆனா டெம்பரேச்சரை கூட்டணும் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சோண்டு கரண்ட்டை கண்டக்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதனால ஒரு செமிகண்டக்டரை குட் கண்டக்டர்னு சொல்ல முடியாது, குட் இன்சுலேட்டர்னு சொல்ல முடியாது. செமிகண்டக்டருடைய ப்ராப்பர்ட்டி கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் நடுவில் இருக்கும். செமிகண்டக்டருடைய எக்ஸாம்பிள் சிலிகான், ஜெர்மானியம் அண்ட் கேலியம் ஆர்சனைடு. செமிகண்டக்டர். இப்ப செமிகண்டக்டர் எப்படி டிஃபைன் பண்ண போறோம்? A semiconductor is a substance which has resistivity in between conductors and insulators. எந்த சப்ஸ்டன்ஸுக்கு ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் நடுவில் இருக்கோ அந்த சப்ஸ்டன்ஸை செமிகண்டக்டர்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் ஜெர்மானியம், சிலிகான், செலீனியம் எக்ஸெட்ரா. செமிகண்டக்டருடைய ப்ராப்பர்ட்டி, செமிகண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸ் இன்சுலேட்டரை விட கம்மியா இருக்கும், ஆனா கண்டக்டரை விட அதிகமா இருக்கும். செமிகண்டக்டருக்கு நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். அப்படின்னா செமிகண்டக்டருடைய டெம்பரேச்சரை கூட்ட கூட்ட அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் குறையும். டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் கூடும். செமிகண்டக்டருடைய கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டியை கூட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? எக்ஸ்டர்னலா மெட்டாலிக் இம்பியூரிட்டியை ஆட் பண்ணலாம். செமிகண்டக்டர்ல ஃபார்ம் ஆகிற பாண்டுக்கு பேரு கோவேலண்ட் பாண்ட். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஆட்டமும் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு அடுத்த ஆட்டத்தோட எலக்ட்ரான்ஸை கொடுத்தோ இல்ல வாங்கியோ இல்ல ஷேர் பண்ணியோ பாண்ட் ஃபார்ம் ஆகி ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த வகையில செமிகண்டக்டர்ஸோட அவுட்டமோஸ்ட் ஆர்பிட்ல 4 எலக்ட்ரான் இருக்கு. அதனால ஒவ்வொரு ஆட்டமும் தன்னிட்ட இருக்க ஒரு எலக்ட்ரானை இன்னொரு ஆட்டத்துக்கு கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு இன்னொரு எலக்ட்ரானை இது வாங்கி அந்த ரெண்டையுமே 2 ஆட்டமும் ஷேர் பண்ணி ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? கோவேலண்ட் பாண்ட். இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணி ஒவ்வொரு ஆட்டமும் ஸ்டேபிள் ஆகி ஒரு செமிகண்டக்டர் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிரும். ஜெர்மானியத்துடைய ஸ்ட்ரக்சர் காமிச்சிருக்கேன். இடது பக்கத்தில் இருக்கிறது, வலது பக்கத்தில் எப்படி பாண்டு ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்டர்ல இருக்க ஜெர்மானியத்து ஆட்டத்துக்கு 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. அப்ப அது ஸ்டேபிள் கிடையாது. அப்ப அது என்ன செய்யுது? அதை சுத்தியில இருக்க 4 ஜெர்மானியத்திலிருந்து ஒவ்வொரு ஆட்டத்தை ஒவ்வொரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணி சென்டர்ல இருக்க ஜெர்மானியம் ஆட்டம் என்ன செஞ்சிருது? அதனுடைய அவுட்டமோஸ்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரானை கொண்டு வந்துருது. அதனால அது ஸ்டேபிள் ஆயிருது. இது சிலிக்கானுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சரும் கோவேலண்ட் பாண்ட் ஃபார்மேஷனும் காமிச்சிருக்காங்க. இது எனர்ஜி பேண்ட் டயக்ராம். ஜெனரலா ஒவ்வொரு ஆர்பிட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ்க்கு ஒவ்வொரு எனர்ஜி இருக்கும். நமக்கு யூஸ் ஆக போறது வேலன்ஸ் பேண்ட் தான். இப்ப வேலன்ஸ் பேண்ட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா வேலன்ஸ் பேண்ட்ல இருக்க எலக்ட்ரான் எங்க போயிடும்? கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும். ஏன்னா வேலன்ஸ் பேண்ட்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது அது நியூக்ளியஸோட அட்டாச் ஆயிருக்கும். அதனால அது ஈஸியா மூவ் ஆக முடியாது. எப்போ ஒரு எலக்ட்ரான் வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகுதோ அப்ப அது ஈஸியா கரண்ட்டை கண்டக்ட் பண்ணலாம். ஜெனரலா ஜெர்மானியத்துக்கு 0.7 எலக்ட்ரான் வோல்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வேலன்ஸ் பேண்ட்ல இருக்க எலக்ட்ரானை எங்க மூவ் பண்ணிடலாம்? கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி சிலிகான்ல பார்த்தேன்னா 1.1 எலக்ட்ரான் வோல்ட் சப்ளை பண்ணேன்னா வேலன்ஸ் பேண்ட்ல இருக்க எலக்ட்ரான் எங்க மூவ் ஆயிரும்? கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆயிரும். செமிகண்டக்டரை 2 விதமா கிளாசிஃபை பண்ணலாம். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் திருப்பி 2 வகையா கிளாசிஃபை பண்ணலாம். என் டைப் செமிகண்டக்டர், பி டைப் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அதுக்கு தமிழ் அர்த்தம் உள்ளார்ந்த குறைக்கடத்தி. எந்த ஒரு செமிகண்டக்டர் பியூரா இருக்கோ அதுக்கு பேர் என்ன சொல்லிடுறாங்க? இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு சொல்றாங்க. ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு செமிகண்டக்டர் கண்டக்ட் பண்ணவே பண்ணாது. கரண்ட் வில் பி 0. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இப்ப கொஞ்சோண்டு தெர்மல் எனர்ஜி அப்ளை பண்ணோம் அப்படின்னா கோவேலண்ட் பாண்ட்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை உடைச்சி வெளியே கொண்டு வந்து அதை ஃப்ரீ எலக்ட்ரானா கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்போ ஒரு எலக்ட்ரான் கோவேலண்ட் பாண்ட்ல இருந்து வெளியே வந்துச்சுன்னா அங்க ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆயிரும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? ஹோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு எலக்ட்ரான் கிரியேட் ஆச்சுன்னா ஒரு ஹோல் கிரியேட் ஆகும். அதனால ஜெனரலா ஹோல் எலக்ட்ரான் பேர்ஸ் ஆர் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் கரண்ட்டை கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். கரண்ட் எதனால இருக்கலாம்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னாலையும் இருக்கும், ஹோல்ஸ்னாலையும் இருக்கும். கரண்ட் கண்டக்ஷன் இங்க காமிச்சிருக்காங்க. ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டருக்கு அக்ராஸா ஒரு பேட்டரி அப்ளை பண்ணோம்னா எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி மூவ் ஆகும், ஹோல்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜை நோக்கி மூவ் ஆகும். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். எந்த செமிகண்டக்டர்ல இம்பியூரிட்டி ஆட் பண்ணி கண்டக்டிவிட்டியை கூட்டுறோமோ, அதனுடைய கடத்தும் தன்மையை கூட்டுறோமோ அதுக்கு பேரு எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரும் ரூம் டெம்பரேச்சர்ல கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. அப்ப அதனுடைய கண்டக்டிவிட்டியை கூட்டுறதுக்கு இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்றோம். அது டோனார் இம்பியூரிட்டியா இருக்கலாம், இல்லாட்டினா அக்செப்டார் இம்பியூரிட்டியா இருக்கலாம்.
டோனார் இம்பியூரிட்டி ஆட் பண்ணனா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கூடும், அக்செப்டார் இம்பியூரிட்டி ஆட் பண்ணனா ஹோல்ஸ் கூடும். டோபண்ட். டோபண்ட்ங்கிறது என்னது? எந்த ஒரு இம்பியூரிட்டி ஆட் பண்ணி செமிகண்டக்டருடைய கண்டக்டிவிட்டியை கூட்டுறோமோ அதுக்கு பேரு டோபண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ப்ராசஸுக்கு பேரு டோப்பிங் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டோபண்ட்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு N டைப், இன்னொன்னு P டைப். N டைப்புங்கிறது எலக்ட்ரான் டோனார், ஏன்னா அது நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை நமக்கு கொடுக்க போகுது. P டைப்புங்கிறது எலக்ட்ரான் அக்செப்டார்னு சொல்றாங்க, ஏன்னா அதுல நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ஒரு ஹோல் என்ன செய்யும்? எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். அதனால இட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரான் அக்செப்டார். டோனார் இம்பியூரிட்டி அப்படின்னா எந்த ஆட்டத்துக்கெல்லாம் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கோ, 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கோ, அதை டோனார் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு டோனார் இம்பியூரிட்டியை செமிகண்டக்டரோட சேர்த்தோம்னா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் கிரியேட் ஆகும். அது எலக்ட்ரானை கொடுக்கறனால அதுக்கு பேர் டோனார் அப்படின்னு சொல்றாங்க. அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்ல 5 எலக்ட்ரான் இருக்கனால அதை பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டியோட எக்ஸாம்பிள் ஆன்டிமனி, பாஸ்பரஸ் அண்ட் ஆர்சனிக். அக்செப்டார் இம்பியூரிட்டி, எந்த இம்பியூரிட்டியோடைய ஆட்டத்துக்கு அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்ல 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கோ அதை அக்செப்டார் இம்பியூரிட்டின்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்ய முடியும்? ஹோல்ஸ் அதில் இருக்கனால அது எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ண முடியும். அதனால அதுக்கு பேரு அக்செப்டார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்ல 3 எலக்ட்ரான் இருக்கனால அதை ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டியோட எக்ஸாம்பிள் போரான், அலுமினியம், இண்டியம் அண்ட் கேலியம். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல இன்னும் 2 டைப் இருக்கு. N டைப் செமிகண்டக்டர், P டைப் செமிகண்டக்டர். இதைத்தான் அடுத்த மாடியூல்ல பார்க்க போறோம். அப்ப இந்த மாடியூல் என்ன பார்த்தோம்? செமிகண்டக்டருடைய டெஃபினிஷன். செமிகண்டக்டர்னா என்ன? It is a substance which has a resistance in between a insulator and conductor. செமிகண்டக்டர் எப்படி கிளாசிஃபை பண்றாங்க? இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா என்னது? பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். நார்மல் டெம்பரேச்சர்ல கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது, டெம்பரேச்சரை கூட்டினா கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா என்னது? இம்பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். அதுல 2 டைப் இருக்கு. N டைப் செமிகண்டக்டர், P டைப் செமிகண்டக்டர். இதுக்கு ரெஃபரன்ஸ் புக் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் பை V.K. மேத்தா அண்ட் சந்த் கம்பெனி. உங்களுக்கு கொடுத்திருக்க புக் மெட்டீரியல்ல நம்ம பார்த்திருக்க டாபிக் பேஜ் நம்பர் 1 to 2ல இருக்கும். அடுத்த மாடியூல்ல நம்ம கவர் பண்ண போற டாபிக் N டைப் செமிகண்டக்டர்னா என்ன, P டைப் செமிகண்டக்டர்னா என்ன, ட்ரிஃப்ட் கரண்ட்னா என்ன, டிஃப்யூஷன் கரண்ட்னா என்ன. Thank you.